உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, 2025 ஆங்கில வருடத்தினுடைய அந்த பெயர்ச்சியாகப்பட்டது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப அந்த வருட பெயர்ச்சி, இப்ப இந்த வருட பெயர்ச்சி 2025 ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, ராஜ கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி மொத்தமும் அந்த 2025 நடக்கிறது. இப்ப இதனால இந்த வருடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வருடம். அப்ப அந்த ஸ்ட்ராங்கான வருடத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? அப்ப அந்த தனுசு ராசிக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது 6ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த சனி பகவான் ஆப்பட்டது 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு போறாங்க. இது சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போவது. இது போக அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த கேது பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த பெயர்ச்சிகள் மூலியமாக தனுசு ராசிக்கு சாதகமான யோகங்களா பாதகமான யோகங்களா அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மிக சிறந்த யோகத்தை கொடுப்பதே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியானது மிக சிறந்த யோகம். அது மட்டும் இல்லைங்க, அந்த 7ஆம் இடத்துக்கு போய் அந்த 7ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியவே பார்க்கிறார் இல்லைங்களா? இது ஒரு அற்புதமான யோகம். அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய மனைவி வழியில கொஞ்சம் மனைவியுடைய ஹெல்த்த, அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அவங்க மனைவிமார்களுக்கு கண்டிப்பா வரும், தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. அப்போ அவங்க இந்த ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்ல விஷயம் இந்த சமயத்துல. இது போக பாத்தீங்கன்னா, அந்த மனைவியை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவீர்கள். அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீங்க. ரெண்டாவது, அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அந்த ராசியை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஒரு மன நிம்மதி, இது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவீர்கள். அந்த குரு 6ஆம் இடத்துக்கு போச்சு, மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை, மக்கள்கிட்ட அன்பு பாசம் இல்லை, இவங்களும் அன்பு பாசம் காட்ட முடியல, மனைவியும் இவங்க கூட சந்தோஷமாக இல்லை. இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்துக்கு ஆளானீங்க. அந்த குழப்பம் எல்லாமே இப்ப தீரப்போகிறது. இப்ப மனைவி மூலியமா நல்லா இருப்பீங்க, மக்கள் மூலியமாக நல்லா இருப்பீங்க, அவங்க எல்லாரும் காட்டக்கூடிய அன்பு, அந்த சந்தோஷம் நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். அப்ப இந்த சனி பகவான் போனார்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது கண்டிப்பாக திரேகத்தின் மூலியமாக நமக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இது உங்களுடைய தாய்க்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த தாய்க்கு பார்க்க போனா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லைன்னா உங்க கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உருவாகும். அப்போ உங்களுக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். இது இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சுகமாக முடியும். எப்படி முடியும்னா, அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்ததே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது பெரிய பிரச்சனைகளாக கண்டிப்பாக விஸ்வரூபம் எடுக்காது.
அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்ப அந்த சுகம்ங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் குழப்பம் வந்து அப்புறம் கிடைக்கும். அப்ப அது போக இந்த சமயத்துல வண்டி வாகனம் வாங்குறது, வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறது, காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, இதை செய்யலாம். ஆனா அந்த வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமாக, அதிகமாக வேகத்துல போகாமல், புது வண்டி எடுத்துட்டு முறுக்கி பார்க்கலாம் அப்படின்னு முறுக்கி பார்க்காமல் கொஞ்சம் நிதானமாக போவதுதான் நல்ல விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம யோசனை பண்ணி, நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த இடத்தை நம்ம வாங்கலாம். எடுத்தும் கம்தம் செஞ்சோம்னா குழப்பமாயிரும். அப்போ எதையுமே தீர்க்கமாக நல்ல திட்டவட்டமாக முடிவு பண்ணி செய்வதுதான் நன்று. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அந்த ராகு பகவான், அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வந்த இந்த ராகு பகவானால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்துக்குத்தான் ராகு பகவான் வந்திருக்கிறார். அப்ப இந்த ராகு பகவானால தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுல பிசினஸ் கண்டிப்பாக செய்யலாம். அது போக பாத்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டு முயற்சிகள் யார் யார் எல்லாமே எடுத்து அது கிடைக்காம இருக்கிறாங்களோ அவங்க மீண்டும் முயற்சிகள் பண்ணினால் கண்டிப்பாக அந்த வெளிநாடு போவீங்க. அப்ப அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு வந்ததுனால அவங்களுக்கு வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இவங்க மூலியமாக, இவங்க நட்பு ரீதியாக அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு நட்பு ரீதியாக அந்த நட்புமே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அப்ப இந்த 3ஆம் இடத்து ராகுவாகப்பட்டது தனக்கு வந்து சிந்தனைகள் ஆகப்பட்டது அதிகமா சிந்திக்க வைக்கும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையுமே இந்த 3ஆம் இடத்து ராகு கொடுக்கும். அப்போ இந்த சமயத்துல நீங்க லாட்டரி வாங்கலாம், ஷேர் மார்க்கெட் பக்கம் போகலாம், இல்லைன்னா எதுவுமே நடக்காத ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டத்தினாலேயுமே முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அதிர்ஷ்டம், எனக்கு ஏதாவது பணம் வந்துச்சுன்னா என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிடுவேன், நான் வீடு கட்டிடுவேன், எனக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்த்துக்குவேன், நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் அப்படின்னு இந்த அதிர்ஷ்டத்தை நம்பியே நிறைய பேர் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காலம் இப்ப வந்துருச்சு. அப்ப இந்த சமயத்துல கண்டிப்பா நீங்க லாட்டரி வாங்குங்க. கண்டிப்பாக அதன் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வாய்ப்பு கிடைத்தே தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒருபடி நீங்க மேல வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருபடி கீழே போயிருக்கீங்களான்னு கண்டிப்பா போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த பீரியட்ல கிடைக்கும். அப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது, அந்த குரு பகவானுடைய பார்வையுமே அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானை பார்க்கறதுனால அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அதனாலதான் சொன்னேன், நீங்க ஏதாவது ரூபத்துல அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இந்த பீரியட் உங்களுக்கு இருக்குது. இந்த பீரியட்ல அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவித்தே தீர்வீர்கள். அதனால தாராளமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சே தீரும். அப்ப இந்த சமயத்துல பார்க்க போனா படிக்கிறவங்க, இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க தாராளமா அவங்க எழுதலாம். அப்போ ஒரு ப்ரமோஷனுக்கோசரம், அதாவது ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில ஒரு ப்ரமோஷனுக்கோசரம் நான் ஏதாவது ஒன்று படிச்சேன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அது சம்பந்தமா இந்த பீரியட்ல படிக்கலாம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் வெளிநாட்டு போறேன், நான் வெளிநாட்டுல அந்த கோர்ஸ் நான் இங்க போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த 2025 எந்த தடைகளும் இல்லை. ஆனா கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் கலந்துதான் தனுசு ராசிக்காரங்க இப்ப இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இந்த பீரியட்ல 75% உங்களுக்கு பார்க்க போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா அந்த கஷ்டம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே கடந்து தான் நீங்க வரணும். கண்டிப்பா கடந்து வந்து ரிசல்ட் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, சிதம்பரத்துல நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தால் அது உங்களுக்கு நல்ல பரிகாரம், நல்ல சாந்தம் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ராசியான நம்பர் எடுத்துட்டோம்னா 5, 9. ராசியான கலர் எடுத்துட்டோம்னா பச்சையும் நீல கலரும். உங்களுக்கு ஒரு சிறந்த மாசங்கள் இந்த வருஷத்துல எடுத்தோம்னா ஆணி மாதமும் புரட்டாதி மாதமும். இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளை ஒரு முறை பார்த்துக்கோங்க, சாதகமா பாதகமானு. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.